எப்படி இருக்காரு உங்க மாப்ள யோகா டீச்சர்? ஹே ஸ்லாப் யூ ஸ்மார்ட் ஆஸ். ராம் ரொம்ப நல்லவன், வெரி கியூட். உங்களுக்கு எல்லாம் கியூட். ஷாருக் கியூட், ஓல்டு மேன் கியூட், இந்த நாய்க்குட்டி கியூட், ஐட்டம் கூட கியூட். உங்களுக்கு உங்க பாய் ஃப்ரெண்டை தவிர இந்த உலகத்துல எல்லாமே கியூட் இல்ல? இவ கூட தான் கியூட்டா இருக்கா? ஏய் வாட்? என் கூட இருக்கும்போதே வேற பொண்ணை பாக்குறியா? ஏய் டயட்ல இருக்குன்னு சொல்லி மெனு கார்டை பார்க்க கூடாதுன்னா எப்படி? ஆர்டர் பண்ணாதான் தப்பு. சரி, நான் ரொம்ப நார்மலான ஆளு. நிறைய புக்ஸ் படிக்க மாட்டேன், கொஞ்சம் பாட்டு கேட்பேன், நல்லா தூங்குவேன், தம் அடிப்பேன், பியர் அடிப்பேன், 2-3 நாளைக்கு ஒரு தடவை குளிப்பேன், அதுவும் பாட்டி ஃபோர்ஸ் பண்ணா. எப்பயாவது கோயிலுக்கு போவேன், அதுவும் சாமிக்கு லஞ்சம் கொடுக்க. வேற என்ன இருக்கு என்னை பற்றி சொல்ல? உண்மையாக பார்த்தா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உனக்கு மட்டும் நான் ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்? ஏன்னா என்னை விட இந்த உலகத்தில் இந்த அளவுக்கு யாரும் உன்னை லவ் பண்ண முடியாது. அதனால 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 இந்த பில்லை பே பண்ணிட. நான் பர்ஸ் கொண்டு வரல. உனக்கு அந்த குட் பை கிஸ் இன்னொன்னா ஸ்ரீ, இப்போ என்ன காரணம் சொல்ல போற? அப்பா, சொல்லு. சந்துரு இஸ் ஜஸ்ட் a good Enough. போதும் இந்த வார்த்தை விளையாடலாம். சி அங்கிள், நீங்க வேணா நாளைக்கு அந்த பையனை வீட்டுக்கு வர சொல்லி மீட் பண்ணுங்களேன். பார்க்கறதுக்கு நல்ல குடும்பத்து பையன் மாதிரி தான் இருக்கான். மொரோவர், நம்ம ஸ்ரீ ஒரு பையனை விரும்புறானா அவன் தப்பானவனா இருக்க மாட்டான் இல்லையா? என்ன ஸ்ரீ நான் சொல்றேன்? நான் இது கண்டவனெல்லாம் பார்க்கணும். என் பொண்ணு வாய் தந்து சொல்லட்டும். இப்படி திடீர்னு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. என்ன தெரியல? ஸ்ரீ நீ உள்ள போ, நான் அங்கிள் கிட்ட பேசிக்கிறேன். நாளைக்கு காலையில அந்த பையனை வீட்டுக்கு வர சொல்றேன். சிம்பிளா போட்டிருக்கேன்ல. பயப்படாத, அப்பா ஒரு ஆர்மி மேன், கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன பெரிய மேட்டரா? என்னது என்னது வாயில சூயிங்க ஒரு தைரியத்துக்காக தான். கூல்னா சீ துப்பு. அப்பா பார்த்தா பொறுக்கி மாதிரி இருக்கும். ஏய் சூயிங்கம் சாப்பிட்டா பொறுக்கியா? இந்தா டேக் இட். பொறுக்கியா? பரவாயில்ல, மாமனார் வீடு சோக்கா தான் இருக்குது. உட்காரு, அப்பாவை கூட்டிட்டு வரேன். ஓகே. What, Mr. Young Man? How are you? Fine, sir. No. பரவாயில்ல, உட்காரு. What will you have? Tea, coffee, juice or... Ayyo, sir. Nothing, sir. कुछ तो लिव बेटा. सिर्फ पानी. पानी? हाँ जी. Tea? அப்புறம் சார், சாரி அங்கிள், அன்னைக்கு நீங்க யாரும் தெரியாம ரியலி சார் 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 என்ன சொன்னீங்க? சரியா கேட்கல. புது மிஷின் இல்லையா? அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டா வீட்டுக்கு வர சொல்லி இப்படி உட்கார வச்சு பேசிட்டு இருப்பானா? ஹலோ. வரோம்.
ஏய் இப்போ எல்லாம் பெரியவங்கள மரியாதை இல்லாமல் நடத்துறது தான் ஃபேஷன். இப்போ உங்கள் ஜென்ரேஷனே அப்படி தானே? ஐயோ அப்படிலாம் இல்லை அங்கிள். தெரியாம சாரி. இப்போ எந்த ஏரியாவில் இருக்கீங்க? மாட்டுங்க சர்ச் ரோடு. பேரண்ட்ஸோட தங்கியிருக்கீங்களா? இல்லை 10 வயசில் அவங்க தவறிட்டாங்க ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில். நான் இப்போ பாட்டியோட தான் சார். ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே அங்கிள். எப்பயோ நடந்தது. பாட்டி ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க போல இருக்கு. ஒரு விதத்தில் உண்மைதான் சார். இப்போ என்ன பண்ணுறீங்க? வேலை, படிப்பு? ஒன்றும் இல்லை, ஜாப்லெஸ். என்ன பண்ணணும்னு இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங் ராம்? இல்லை என்ன வேலைக்கு போகணுன்னு இன்னும் முடிவு பண்ணல அங்கிள். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்படின்னா? இல்லை அதை பற்றி சீரியஸாக எதுவும் யோசிக்கல. ஐ மீன் தேவையும் படல இது வர. ஆஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீ ஒரு வேலையில்லா பட்டதாரி. பட்டதாரி தானா இல்லை ஸ்கூலோட? நோ அங்கிள், நான் ஒரு MBA கிராஜுவேட். ஓ, MBA. அங்கிள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸ்ரீயை நான் நல்லா பார்த்துப்பேன். ஸ்ரீ, எனக்கு ஒரு பிளாக் காஃபி கொடுமா? ஓ சாரி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, MA ஹிஸ்ட்ரி ஆர் ஜியோகிராஃபி ஆர் சம்திங் லைக் தட். MBA சார். அங்கிள் நான் சொல்கிறது சில்லியாக இருக்கலாம். ஸ்ரீ என் கூட இருந்தா என்னால் எதுவும் சாதிக்க முடியும்னு நான் நம்புறேன். அங்கிள் நான் வெறும் லவ்ல சொல்ல. இனஃப். உன் சினிமா டைலாக் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. வாட் ஆர் யூ? ஒரு பாட்டியோட சம்பாத்தியத்துல வெட்டியா ஊரை சுத்துற வேலையெல்லாம் பட்டதாரி. ரொம்ப போர் அடிச்சா ரோட்ல போற வர பெரியவங்களை கிண்டல் அடிப்பீங்க. தட்ஸ் யுவர் டைம் பாஸ். நீ போட்டுக்க ஷூ, போட்டுக்க ட்ரெஸ், ஓட்டுற பைக் யாருது? உன் பாட்டியோட சம்பாத்தியம் தானே? லெட் மீ ஸ்பீக் பிராக்டிகல். வெறும் கனவுல மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தங்கிட்ட எந்த நம்பிக்கையில என் பண்ண ஒப்படைப்பேன்? How long you know my daughter? 6 மாசம் மேக்ஸிமம். சார் என் வாழ்க்கையை ஒப்படைக்கிற அளவுக்கு உங்கள் பொண்ணு எனக்கு தெரியும் சார். சார் இப்போ என்ன சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஒரு வேலை தானே. நான் ஒரு வேலையோட வரேன். I'll prove myself. What do you want to prove? Hey Ram, are you running a reality show? The gentleman wants to prove something for love. Unemployed MBA wants to prove something. சார் நான் வரேன். Thanks for your time. Stop it, Chandu. நீ அம்மா கிட்ட என்ன தப்பு? அவரோட இடத்துல இருந்து பாரு. நடு ரோட்ல நின்னு கத்தாத. அப்ப எனக்கு சப்போர்ட்டா? நீ என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும். இவ்வளவு உரிச்சிட்டா அந்த ராம் நக்கலா பார்த்து சிரிக்கிறான். வார்த்தையை விடாத. ராம் நல்லவன். அவன் தான் இந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணான். ஓ அப்ப நான் கேட்டவன் வேலை இல்லாத அண்ணாத பாட்டி சம்பாதியத்துல ஒன்று சுத்திட்டு இருக்கிற நாயா? அந்த நல்லவனுக்கு நல்ல வேலை இருக்குல்ல சிட்டி பேங்க்ல, அப்படியே போய் கல்யாணம் பண்ணி வேண்டியதானே? நான் என்ன சொல்ல வந்தேன்? நீ என்ன உளற? சீப்பா பேசாத. ஆமாண்டி நான்சென்ஸ் தான். கூட சுத்தும் போது தெரியலையா வேலை இல்லாதவன்னு? நீங்களா எப்படிதானா? ஊரை சுத்தும் போது நாய்க்குட்டி மாதிரி ஒருத்தன் வேணும். கல்யாணம்னு வந்துட்டா வேலை, ஜாதகம், பங்களா, காரு, கையில நிறைய போனோம். ஏண்டி லவ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கிறது இல்லையா? வேலைக்கு போறவங்க தான் காதலிக்கணும்னா இந்த நாட்டுல பாதி பேர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வாசல்ல தான் நிக்கணும். சந்துரு கொஞ்சம் கத்துறது நிறுத்தறியா? கோவத்துல வார்த்தையை கொட்டாத. இங்க பிரச்சனை ராம் இல்ல, உனக்கு வேலை இல்ல. அதான் புரிஞ்சுதா?
அது நம்ம சந்துரு தானே? வா போய் பேசலாம். வேணாம். பேச என்ன இருக்கு? என்ன இது குழந்தைத்தனமா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க? ராம், what? Don't stop. நான் போய் பேசி Hey, Ram, please. பேச ஒண்ணும் இல்ல. Please don't embarrass me. I'll just be a sec. Hey Chandru, how are you? நான் உன்னை 2-3 வாட்டி ஃபைலோட பார்த்தேன். சாரி பேச முடியல. நினைச்ச உடனே வேலை கிடைக்கணும்னா அது அவ்வளவு சுலபம் இல்ல. நீ வேணா ஒன்று பண்ண, ஒரு ரெஸ்யூமே என்கிட்ட கொடு, உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் உடனே. எனக்கு இங்க நிறைய பேர் தெரியும். இல்லை பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஈகோ வெறும் வரட்டு கௌரவம் மட்டும்தான் இருக்கு உன்ன மாதிரி பசங்களுக்கு இல்ல. ஒரு உண்மையை சொல்றேன், கடைசியில ஸ்ரீலாவை நான் தான் கல்யாணம் பண்ணி குழந்தையும் வெத்துக்க போறேன். நீ அப்பவும் வேலை தான் பேசுறேன் அடிச்சு Hey, Chandru, stop it. அசிங்கமா பிஹேவ் பண்ணாத. அவருக்கு வேலை கிடைக்காத கோவம், அதான் ஒரு வேலை ஆஃபர் பண்ணேன், அதுக்கு கிடைச்ச பரிசு தான் அது. Sorry, Ram. ஸ்ரீராமல இருக்கிற கோவத்துக்கு நீ பஸ்லிஸ்தான் போகணுமா? அங்கே ரொம்ப வெயிலாண்டா. உன் குவாலிஃபிகேஷனுக்கெல்லாம் இந்த ஜாப் ரொம்ப கம்மிடா. டேய், இந்த ஊரே பிடிக்கலடா, அதான் இந்த ஊரை விட்டு போகிறேன். ப்ரூவ் பண்ணும்ல, ப்ரூவ். இந்த நேரத்தில் இந்த ஜாப் தான் கிடைச்சது, அதனால தான் ஒத்துக்கிட்டு போகிறேன். ஜாப் ஓகே தானே? சார் ஓகே சார். எங்கே சார் சொன்னா கேட்டா தானே? இங்கே கிடைக்கிற ஜாப்லாம் இவன் கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க பத்தாதான் பஸ்லிஸ்தான் கிளம்பி போகிறான். சுமார் இன்னும் 3 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா லண்டன்ல சிவாவோட தம்பி ஒர்க் பண்ற கம்பெனிலே வேலை கிடைக்கும். என்ன சொல்றீங்க? உங்க சாய்ஸ். இல்லை சார், இதுவே நல்ல ஜாப் தான். இன்னைக்கு உடனே ஒரு ஜாப் தேவை. தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப். இவ்வளோ ஷார்ட் பீரியடில். என்ன தம்பி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? இட்ஸ் மை ஜாப். ஏய், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சார் சொல்லுங்கள், என்ன விஷயம்? பாவம், இவங்க பூர் ஃபேமிலி. பையனை பசிலிஸ்தான் அனுப்புறாங்க. ஆர்டிஸ்டிக், அதுக்காக புத்தி சுவாதீனம் இல்லாதவன்னு நினைச்சாதீங்க. பயங்கர ஸ்மார்ட். ஜாக்கிரதையாக அவனை கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுறணும். உங்க கூட அனுப்புனா நல்லா இருக்கும். ஹாய் சந்துரு. இக்பால், அதை கீழே வை. அண்ணா கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லு. நான் வா இக்பால். நான் வீடு பெருக்குவேன், நான் வீடு துடைப்பேன், பாத்திரம் தேய்ப்பேன், டிவி பார்ப்பேன், நமாஸ் பண்ணுவேன், நான் வீடு துடைப்பேன். ஸ்டாப். கொஞ்சம் ஓவரா ட்ரைனிங் கொடுத்துட்டோம். இமிகிரேஷனில் சொல்லணும்ல, அதான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறான். என் கூட வரீங்களா ஃப்ளைட்டில்? இதை விட பெரிய ஃப்ளைட்டில். எதுவும் பேச மாட்டேன்ற. இதை நான் எடுத்துக்கிட்டா? மொக்க வாங்கினியா? தப்பா கேட்டோம் சொல்ல இருக்கு. தேங்க்ஸ், ஸ்வீட். ஷோர் சார், நான் கூட கூப்பிட்டு போகிறேன். ஷீலாக்கு ஃபோன். இப்படி சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ ஊருக்கு எங்கேயும் போக வேண்டாம், வா வீட்டுக்கு போகலாம். ஏய் லட்சு, முதல் தடவை உன்னை விட்டு நான் தனியாக போகிறேன்ல. வேற யார்கிட்டயாவது இந்த கதையை சொல்லு. அரே லட்சு, நான் சீக்கிரம் வந்துடுவேன், நீ உடம்பு பார்த்துக்கோ. எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? சார் வாங்க. எல்லாம் நான் சொன்னேன்ல, ஹரிதாஸ் சார். நமஸ்காரம். ரொம்ப நன்றிங்க. பாஸ்போர்ட் கொடு. சார். ஏய் சந்துரு, உங்க பேக்கேஜ் எங்க இருக்கு? இங்கே இருக்கு சார். நீங்க பேசிட்டு இருங்க, நான் செக் இன் பண்ணிடுறேன். டேய், ஷீலாவுக்கு ஃபோன் பண்ணியா? பண்ணு. ஸ்ரீ ஹலோ. என்னடாச்சு? அவளுக்கு ஃபோன் பண்ண ராம் எடுக்கிறான்.
சின்ன ஆளுக்கு. ஓகே இக்பால் பாய். ஏய், சந்துரு. சார். சார் சாரி சார், நான் ஒரு ஃபோனில் இருந்தேன். பரவாயில்ல, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வரேன் Thank you. தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப் சார். சந்துரு என்னப்பாச்சு இவனுக்கு? ஆர் யூ ஆல்ரைட்? அந்த ஸ்ரீக்கு ஃபோன் பண்ணா ராம் அட்டன் பண்ணிட்டான். அதான் கடுப்புல இருக்கான். இந்த பசங்களோட ரொமான்ஸை புரிஞ்சிக்கவே முடியல. போதும்டா, நான் கூப்பிட்டு சொல்லிக்கிறேன். ஜாக்கிரதை, நல்லா சாப்பிடு. தினம் 2 தடவை இல்லை 3 தடவை ஃபோன் பண்ணு. ஓகே? நீ அழகிறத நிறுத்து சரியா? போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட். ஹலோ ஹலோ சிவா, கூப்பிட்டிருந்தியா? சந்துரு தான் 2-3 தடவை ஃபோன் பண்ணியிருந்தான். நீ அட்டன் பண்ணல, ராம் தான் எடுத்தான். சந்துருவா? அவன் கிளம்பிட்டான். எங்க? அவன் பஸ்லிஸ்தானுக்கு வேலைக்கு போறான். வாட்? செக்இன்ல ஆயிடுச்சு, டேக் ஆஃப் மாத்திரம் தான் பாக்கி. எதுக்கு சுட்டாங்க? போது மருந்து கொண்டு வந்தா சாவுதான். ஏய் இக்பால், இக்பால். இந்தா இது உன்னோட பாஸ்போர்ட் சரியா? போய் எனக்கு ஃபோன் பண்ணு சரியா? மறந்துடாத. ஓகே? Excuse me, are you both from India? Are these luggage yours? எஸ் சார். This luggage checked? நோ சார். Come on, go and get it checked. Come on. One by one. Here.